புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இசைக்கு மொழி கிடையாது தான், ஆனால் பாடல்களுக்கு மொழி உண்டு தானே. தமிழ் பாடல்களை கேட்கும் போதெல்லாம் நிறைய வரிகளை இன்ஸ்டாலெல்லாம் போட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். என்ன இப்படியெல்லாம் ஒரு மீனிங்கில் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கமும், வாவ் என்ன ஒரு மீனிங்கில் இந்த பாட்டு எழுதியிருக்காங்கன்னு இன்னொரு பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல பாட்டை கேட்டால், ஒரு நல்ல வரியை கேட்டால் அதை என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம், ரிவைண்ட் பண்ணுறோம், கேட்குறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ ப்ளே பாஸ் ரிவைண்ட். இந்த ஷோவில் தமிழ் திரைப்பட பாடல்களில் ஜாம்பவான்கள் முதல் கொண்டு இன்னும் இவங்கெல்லாம் பேசப்படணும்ப்பா அப்படின்னு பேசப்பட வேண்டிய கவிஞர்களை பற்றியும் நிறைய பேசுகிறதுக்காக நம்ம கூட கவிஞர் பா ராசா அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ஒரு சின்ன திருத்தம், நான் கவிஞர் இல்லை, திரைப்பட பாடலாசிரியர். ஓ, ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க? கவிதை திரைப்பட பாடல் பாடல்கள் யார் வேணாலும் எழுதிடலாம். ஏன்னா நம்மளுடைய பாட்டியோ தாத்தாவோ கிராமப்புறங்களில் இருக்கிறப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை எப்பயுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டு யார் வேணாலும் எழுதிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கவிதைன்றது ரொம்ப உன்னதமான விஷயம். அதை எழுதுறதுக்கு ஒரு தகுதியெல்லாம் வேணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்குமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடினா ஒரு பாட்டு நம்ம மனசையும் ஆற்றுப்படுத்தும், அந்த பாடலோட சூழலும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் தொடர்கதை அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதினவர். அது மட்டுமே எழுதியிருக்காரு. ஆத்தோரமா வாரியான்னு இந்த பக்கம் குத்துப்பாட்டும் எழுதுவாருன்ட்டு அவர் தொடாத ஜானரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலாசிரியர் கங்கை அமரன் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், கங்கை அமரன் உங்களோட இதில் இது கங்கை அமரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்த பாடல்னால் எந்த பாடல் சொல்லுவீங்க? அப்படி நிறைய பாடல்கள் இருக்குது. அதுக்கு முதல்ல கங்கை அமரன் ஏன் கவனிக்கப்படலைன்ற ஒரு விஷயம், முதல்ல கங்கை அமரனை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்குள்ளே இதுக்குள்ளே வந்துட்டோம்னா அவருடைய ஆழமும் நீளமும் புரிகிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 80-90களில் வந்த குறைஞ்சபட்சம் 2000-3000 பாடல்கள் எழுதின பாடலாசிரியர்களே பயங்கரமாக அறியப்பட்ட காலகட்டங்களில் கங்கை அமரன் கிட்டத்தட்ட 3700 பாடல்கள் வரைக்கும் எழுதியிருக்காரு. இது ஒரு பெரிய நம்பர். அந்த பீரியட்லேயும் சரி, இந்த பீரியடில் அதை விட ரொம்ப பெரிய நம்பர் இது. ஆனால் இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காரு, அவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்காரு, ஆனால் ஏன் கவனிக்கப்படலைன்ற ஒரு கேள்வி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடிப்படையில் ஒரு காரணம் சொல்லணும்னா, அடிப்படையில் ஒரு எழுத்தாளரை தான் அவர் தன்னோட வாழ்க்கையை தொடங்கலாம். எழுத்தாளர்னா சிம்பிள், லிரிசிஸ்ட் தான். அவங்க அண்ணன் கூட சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மேடைகளில் போய் பாடுறதுக்கு ஏற்கனவே உள்ள, இப்போ கானா எப்படி ஸ்டைலில் இருக்கோ அதே கானான்றது ஏற்கனவே உள்ள பழைய பாடல்களுக்கு புது வரிகளை எழுதி அதை உழைக்கும் மக்கள் பாடுவாங்க, அதனால் கானான்ற பேர் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க அண்ணன் கூட சேர்ந்து கம்யூனிஸ்ட் மேடைகளில் ஏற்கனவே வந்த பாடல்களுக்கு புது புது லிரிக் எழுதி அதை பாடுறத தொழிலாகவே வச்சுக்கிட்டு இருந்தார் கங்கை அமரன். கங்கை அமரன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பாஸ்கரும் சரி, இளையராஜாவும் சரி, பாவலர் வரதராஜும் சரி, மொத்த குடும்பமும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பாடல் எழுதக்கூடிய அந்த ஆர்வம் அங்கேருந்து தான் வந்திருக்கதா அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பீரியடில் ஆணுரை அவசியத்தை வலியுறுத்தி ஒரு பெரிய பிரச்சாரம் வந்தப்போ, அப்போ அவர் எழுதின ஒரு பாட்டு அவரே ஏதோ ஒரு பேட்டியில் ஏதோ சொல்லியிருந்தார். லூப்பு தரான் சரிதானா மாட்டலனா விடுதானான்னு ஒரு என்ன பாடல் அது, ரூப்பு தரா மஸ்தானான்னு ஒரு ஹிந்தி பாடல் பார்த்தீங்களா? அந்த பாட்டோட அந்த பீரியட், ஆமாம், அந்த பீரியட்ல ஹிந்தி பாடலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் மூலம் முழுக்கடுங்க. அதே டோன்ல லூப்பு, அதே டியூனுக்கு இவர் எழுதினார். ஒரு அப்போ குடும்ப கட்டுப்பாடோட அவசியத்தை இந்திய அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிச்ச காலகட்டங்களில் இப்படி ஒரு பாட்டு. ஆனால் அவர் எழுதியிருக்காரு இப்படி நிறையா பாட்டு. கூடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்தவள்ளி, ஒத்தாருவாய்ந்தாரன் உனக்கு போட்டு இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராமத்து பாடல், இதெல்லாம் அந்த பீரியட்லேருந்தே நாட்டுப்புற பாடல்கள்லேருந்தே வந்துச்சு. அப்போ அங்கேருந்து தான் கங்கை அமரன் வர தொடங்குறாரு. வந்துட்டாரா, இதுக்கு இடையில் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம ஒரு ஆணோட பார்வையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனித்த அடையாளம் இருக்கும் இல்லையா? இப்போ ஊரில் ஒரு 500 பெண்கள் இருக்காங்கன்னா, கூர்நாசி வச்ச பெண்கள் சில பேர் இருப்பாங்க. கூர்நாசி வச்ச பெண்களை யாருக்கு தான் பிடிக்காது. சில பேருக்கு கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம பசங்க சொல்கிறப்ப, அவள் முட்டை கொண்ணி ஒருத்தி இருப்பா பற்றியா அப்படின்னு, அங்கே செவலை ஒருத்தி வருவா பற்றியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு தனித்த அடையாளத்தை நம்ம சொல்லி அடையாளப்படுத்தும், எப்பயுமே உள்ளதான். சில இடங்களில் இப்போ நீங்கள் பாருங்களேன், ராயப்பேட்டையில் மட்டன் சுக்கா ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்கள் பட்னப்பாக்கத்தில் வந்து இறால் ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு ஒரு சுவை இருக்குல்ல. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அடையாளப்படுத்துவீங்க? ஒரு குழப்பம் வந்துடும்ல. இவ்வளோ அழகான பெண்ணை இவ்வளோ அழகு மொத்தமாக சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு அடையாளப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும். இவ்வளோ எல்லா ஃபுட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த அடையாளப்படுத்துறதுக்கு நமக்கும் கஷ்டமாயிரும்ல. அதுதான் அதே பிரச்சனை தான் கங்கை அமருக்கு. அவர் இசையமைப்பாளரா? ஆமாம். பாடலாசிரியரா? ஆமாம். இயக்குனரா? ஆமாம். தயாரிப்பாளரா? ஆமாம். எல்லாமே ஆமான்னு வந்துட்டா அப்போனா யார் அவர்? எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கிட்ட சொன்னார். ஆமாம். இதில் வாலி பல இடங்களில் பயங்கரமாக சொல்லியிருக்காரு. அதுவும் சில நேரங்களில் ஹார்ஸான வார்த்தைகள்லாம் நாய் வாய் வைக்கிற மாதிரி அங்கேயும் எங்கேயும் வச்சனால இது. ஏன்னா கங்கைமரன் மேலே அவருக்கு அவ்வளவு, ஏன்னா அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும் தானே. அசிஸ்டண்டாக சேரணும். ஆமாம். அவரோட வாழ்க்கையோட லட்சியமே ஒன்று கண்ணதாசன்ட்டு போய் அசிஸ்டண்டாக சேரணும், இல்லைனா வாலிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு பயங்கர ஒத்த காலில் நின்னவர். அந்த உரிமையில் அவர் திட்டினார். அதுதான் இப்போ இருக்க பெரிய பிரச்சனையை. அவர் எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கினால, ஆனால் எல்லாத்துலேயும் பயங்கர ஹிட்டு தான். நீங்கள் கராட்டக்காரன் வந்து வரலாற்றில் அப்படி ஒரு ஹிட்டு இல்லவே இல்லை. அவர் மியூசிக் போட்ட பல படங்கள் பயங்கரமாக, அவரோட பாட்டெல்லாம் வெறித்தனமாக ஓடி இருக்கு. அவர் எழுதின பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட் இருக்கு. நீங்கள் வந்து நிறைய பேர்ட்டு வாழ்வே மாயம் கங்கை அமரன் சொன்னால் அப்படிம்பாங்க. அது வந்து நீங்கள் இப்போ அது பாருங்கள், நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே அப்படிங்கிறது அந்த ஒரு டியூன் இருக்குல்ல. அது என்ன ஒரு டியூனு. அவரே கிண்டல் பண்ணிக்குவார். மௌனகீதங்கள் படத்தில் வந்துட்டு டைட்டில் வந்துட்டு இளையராஜா குப்பையிலேருந்து டியூன் எடுத்த மாதிரி அவரே போட்டுட்டு அந்த இடத்துல கங்கை அமரன் போட வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு அவர். ஆனால் இப்போ நீங்கள் வாலிட்டு அவர் சேரணும்னு ஆசைப்பட்டார், கண்ணதாசன் சேரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த வாலியே வந்து ஏப்பா இந்த வரியை நான் எடுத்துக்குவா அப்படின்னு கங்கை அமரன்ட்ட கேட்டு எடுத்துகிட்டு தான் ஒரு வரியை சொல்லுவார். ஆமாம், அப்படியும் உண்டு. அம்மன் கோயில் கிழக்காலே படத்தில் வந்து இந்த உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானேன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன்னு ஒரு வரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த வரியில் ரொம்ப கிட்டத்தட்ட பொறாமை போட்டி இல்லாத திறந்த மனசோடு இருக்கிற ஒரு பாடல் ஆசிரியருக்கு ஒரு நல்ல வரியை கேட்டால் அதில் வந்து மயங்கி போய் அவனை பாராட்டுறதோ அல்லது இது மாதிரி நம்மளால் எழுத முடியலையேன்ற. இவர் வந்து மௌனராகத்துக்கு ரெக்கார்டிங் கூப்பிட்றாரு ராஜா. இவர் அம்மன் கோயிலுக்கு போறாரு. ஆமா, இளையராஜா. ஓ ஆப்பாராசா. இவர் கங்கை அமரன் வெளியில் போறாரு. வாலி காரை பார்த்தோன்னே நின்ட்டாரு. என்ன இப்போதான் நான் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு எல்லா பாட்டும் நான் தான் அப்படின்னு. அம்மன் கோயில் கேட்குற எல்லா பாட்டும் தலைவர். ஆமாம். அப்போது போய் என்ன எழுதினாங்க போது இப்போ உன் பார்வையில் 1000 இதை சொல்லி காட்டுறாரு. அப்படியான்னு கேட்டுட்டு சொல்லும்போது வாலிக்கு டியூன் சொல்கிறாரு. இது இந்த மாதிரி மனைவி வந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க, அதுக்காக நிலாவை வா அந்த டியூனை சொல்கிறாரு. நிலாவை வான்னு சொல்லிவிட்டு உடனே அவர் கேட்குறாரு, நிலாவை வா செல்லாதேவா என்னை நீ தான் பிரிந்தாலும் அப்படின்னு எழுதிட்டாராமா. எழுதிட்டு இப்படி யோசிச்சுட்டு கங்கை அமரனை பார்த்து, அமர் உங்கள்கிட்ட இந்த வரியை கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைவாலே அணைப்பேன் நான் அப்படின்னு முடிச்சாராமா. அதோட சூப்பர் இன்னொன்று இருக்குது. ஃபஸ்ட்டு கங்கை அமரன் வந்து வாலியை பார்க்க போகிறாரு. வாலியை பார்த்தோன்னே யார் அப்படின்னு ராஜா இளையராஜா வந்திருக்காரு, அவரோட தம்பி பேர் என்னன்னு, அமர் சிங், நல்லா பாடுவேன் எழுதுவேன். அமர் சிங் அவர் பேர் அமர் சிங் தானே, அமர் சிங் அப்படின்னாரா. சும்மா வாலியும் சும்மா இருக்க மாட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஆள்லாம் இப்போ நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த பாட்டு சொன்னோம் இல்லையா, அந்த பாட்டில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா பேரும் அந்த மேலோட்டமாக பல்லவியோடு அப்படியே முடிஞ்சு போயிடுறாங்க. அதில் ஒரு ஆணோட தவிப்பை ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, அனைத்து நனைந்தது. ஏன்னா அவன் கூட வந்து ஒன்று சேர மாட்டான்றது இது. அந்த பாயிண்ட் அங்கேருந்து ஒரு ஆணோட வேதனையை அவனோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து எழுதணுன்றது சுச்சுவேஷன். அனைத்து நனைந்தது தலையணை தான், அடுத்த அடி என்ன எடுப்பது தான். அவனுக்கு ஒன்றும் புரியல. படுக்கை விரித்தது உனக்கு என்னத்தான், இடுப்பை வளைத்துணை அடைத்தான். ஒரு இடத்துல வரும், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன். அது வரைக்கும் பாடலாசிரியராக இருக்க ஒரு ஆள் நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன்ற இடத்துல ஒரு கவிஞனாகி அந்த சொற்களோடு சேர்ந்து அவனும் அப்படியே ஒரு பறவை மாதிரி பறந்து போய்கிட்டே இருக்கேன். சூப்பர். நீங்கள் ஆணோட இதை வந்து தவிப்பு அவர் எழுதியிருக்காருன்னு சொன்னீங்களா, இதே மாதிரி இன்னொரு பாட்டில் நான் பார்த்தேன், கரகாட்டக்காரனில் தான், இந்த மானுந்தன் சொந்தமானும் கங்கை அமரன் தான். அதில் ஒரு பெண் ஆனதான் 1000 பேர் எழுதியிருக்காங்க. இதில் எழுதியிருப்பார், பெண்ணுடல் பார்த்ததும் நானுதேன்னு சொல்லிட்டு
ஆணோட பார்வையில் எழுதியிருப்பாரு. ஆமா ஆமா ஒரு ஆணோட நாணம் வந்து ரொம்ப அழகானது. அது கூட பெண்ணுடல் பார்த்ததும் நாணுதே இன்பத்தில் வேதனை ஆனது. கரெக்ட் கரெக்ட். அதான் அங்கதான் இன்பத்தில் வேதனை ஆனதே அடுத்த வரி. ஆம்பளையும் வெக்கப்படுவாண்டா அப்படிங்கிறது ஆணோட. நான் நிறைய பாடல்களை பார்க்குறேன், பெண்ணோட நாணம் பேசப்படுது, ஆணோட நாணத்தை தலைவர் அதில் எழுதியிருப்பாரு. ஆனால் இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், கங்கை அமரன் உடலுக்கு வந்து எப்பயுமே பெரிய மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் பார்த்துருக்கேன். நான் அதுக்கு அவருடைய எழுத்துக்களில் இல்லை கண்ணியம், இச்சையோட தன்னுடைய தனக்கு உரிய ஒரு பெண்ணை பார்த்தாலும் அதை அணுகிறப்ப கூட அந்த மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பூங்கதவே தாழ்த்துறவா பாட்டிருக்குன்னு திருத்தேகம். நான் அதை திருத்தேகம் கேட்கும் போதெல்லாம் நிறுத்திட்டு கங்கை அமரன் எங்கே இருப்பாரோ அப்படின்னு ஒரு கும்பிட்டுருவேன் நான். அந்த திருத்தேகம்ங்கிற சொல் வந்து அவர் எப்படி நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல நமக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி திருமேனி அப்படின்ற பேர் ரொம்ப எல்லா இடங்களும் இல்லைங்களா. திருத்தேகம்ங்கிறது அது அட்டகாசமான ஒரு இது. திருத்தேகம் திருத்தேகம் வரும்போது நீங்கள் டியூனுக்கு தான் எழுதுறீங்க. கரெக்ட். ஸோ தேகத்துக்கு திருத்தேகம்னு போடலாம் அப்படின்னு அந்த அந்த இடத்துல ஆல்ரெடி இருக்குதான், அப்படி தோணுமில்ல. அதே மாதிரியே தான் வந்து பொன்மேனி உருகுதை பாட்டில் ஒரு வார்த்தை, உனக்காக இயங்கிதே ஒரு பூவுடல் உறவாடும் இன்பமோ திருப்பாற்கடல் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அங்கே ஒரு திரு வரும். எனக்கு இந்த 2 பாட்டிலையுமே அந்த திரு வரும்போது நின்றுவேன். நீங்கள் ஒரு தேகத்துக்கு முக்கியத்துவம், தேகத்தை வந்து ஒரு அதை வந்து கரெக்டாக எழுதுவார்னு சொல்லுவீங்க. எனக்கு ஒரு பாட்டு இருக்குது, அதாவது சச்சின் செஞ்சுரி அடித்ததுனால கடைசியில் ஒரு இன்னொரு செஞ்சுரி காணாமல் போயிடும், சச்சினை பற்றி எல்லோரும் பேசிக்குவாங்கிற மாதிரி அறுவடை நாடில் எப்போ கேட்டாலும் நம்மளை வந்து மெய்சிலுக்கு வைக்கிற பாட்டு வந்து தேவனின் கோயில் மூடிய நேரம். அதில் வந்து பெண்களுடைய வலியை அப்படி எழுதியிருப்பாரு கங்கை அமரன். அதாவது அந்த கண்ணீர் அப்படிங்கிறதுக்கும் அது நான் ஒரு சோக சுமை தாங்கி. ஆமாம், அதை பற்றி அது டீட்டெயில்டாக பேச வேண்டிய விஷயம். எனக்கு ஒரு சாதாரண ஒரு பாட்டு கேட்குற காது உள்ள ஒரு மனுஷனான அந்த பாட்டு கேட்குறேன்னு நினச்சிங்க, அதோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியாது. இடையில வர்ற வார்த்தை குரல்னால அந்த பாட்டை இளையராஜா தான் டியூன் பண்ணியிருக்காருன்றது ஓரளவுக்கு எனக்கு புரியுது. அந்த பாட்டு டைரக்டர் யாருன்னு தெரியாது, சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது, அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. வெறும் பாட்டை மட்டும் ரேண்டமாக நான் கேட்குறேன். அதில் சரணத்தில் ஒரு இடம் வரும், சரணத்தை டக்குன்னு பிரிந்தே வாழும் நதிக்கரை போல தனித்தே வாழும் நாயகி. ரெண்டே 2 வரி தான். போகிற போக்கில் தனித்தே வாழும் நாயகின்னு ஒருத்தவன் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு கம்பேரிசன் இருக்குது பார்த்தீங்களே, பிரிந்தே வாழும் நதிக்கரை போலன்னு. ஒரு நதிக்கரை அங்கே தான் இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது. ஜென்மத்திலே அதனால் பிரிய முடியாது, ஆனால் அது பிரிஞ்சே தான் இருக்கு, தண்டவாளம் மாதிரி, அதுக்கு வேறு வழியே இல்லை. அப்படி ஒரு இடத்துல சொல்லிட்டு பின்னாடி வர்றாரு, இணைவது எல்லாம் பிரிவதற்காக, இது எங்கள் எல்லாம் மறுப்பதற்காக. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது வந்து திருச்சபைக்கு வெளியில் நின்று ஒரு பொண்ணு பாடுற மாதிரியான பாட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தேவனின் கோயில் மூடிய நேரம் நான் என்ன கேட்பேன் தெய்வமே அப்படின்னு யோசித்து பாருங்களேன். இயேசுவை யாரும் இதனால் வரைக்கும் தெய்வமேன்னு சொன்னதே எந்த பாட்டிலையும் யாரும் சொன்னதில்லை. தேவன்னு சொல்லியிருக்கலாம், தெய்வம். ஆனால் தெய்வம்னு ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இடத்துல தான் வரும். அவர் ஒரு இடத்துல வந்து கேளுங்கள் தரப்படும் கட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு இயேசு சொன்னதா விவிலியத்தில் இருக்கிறதா அவரோட தேவதூதர்கள் சொன்னாங்கன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதை அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணியிருப்பார். அப்படியே அதை எடுத்திங்கன்னா இங்கே கண்டினியூஷன் பார்க்கலாம். கேட்டால் தருவேன் உன்னை தாண்டா கேட்டேன், உன்னை கூட உன்னால் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. சீரியஸாக அந்த ஃபர்ஸ்ட் இந்த வரியை நான் கேட்குறப்ப ஒருவேளை 3வது கண்ணம் இருந்துச்சுன்னா இயேசு காட்டியிருப்பார். அது அந்த கண்ணீர் காதலி, அது என்ன ஒரு நானும் கண்ணீர் காதலி யோசித்து பாருங்களேன். நீங்கள் இந்த பாட்டில் இன்னொரு பியூட்டி இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த பாடல் வந்து டைட்டில் சாங். இந்த பாடல் போட்டார் ஜிஎம் குமார், இவர் போட்டார் ரொம்ப உற்சாகமாக. ஆனால் வந்து படத்தில் வைக்க இடமே இல்லை. ஆனால் ஜிஎம் குமாருக்கு எப்படியே வச்சு அவனை இவ்வளோ சூப்பர் டியூன் இருக்குன்னு டைட்டில் வச்சு விட்டார். நீங்கள் டைட்டில் ஒரு பாடல் வந்துச்சுன்னா ரேடியோலெல்லாம் வரும், ஆமாங்களா? இதில் ரேடியோ காலமெல்லாம் முடிஞ்சு டிவி காலம் வந்துருச்சு இல்லையா? டிவி காலம் வந்த பிறகு எந்த டிவிலையும் இந்த பாட்டு போடப்பட மாட்டாது. கரெக்ட் இல்லையா? ஏன்னா டைட்டில் சாங் இல்லை. கரெக்ட். ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அலை அடிக்குது, திடீர்னு இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய கவனம் வருது. இந்த பாட்டு இன்றைக்கி வரைக்கும் கல்ட்டு கிளாசிக்கு. நான் சொல்ல வந்து நீங்கள் தேகத்தை பற்றி சொல்லும்போது இந்த அறுவடை நாள் பாட்டை சொன்னேன்ல, இந்த பாடலில் காணாமல் போன அதே படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குது, ஒரு காவியம் அரங்கேறும் நேரம்னு ஒரு பாட்டு. சூப்பர். அது இளையராஜா பாடியிருக்காரு. அந்த பாடல் வரியை மட்டும் நான் பார்த்தே படிக்கிறேன். தேகம் அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, அது காதலிக்கிட்ட அந்த காதலன் சொல்கிற மாதிரியான ஒரு பாடல் தான். காமன் கலை 100 காணும் 2 தேகம், காற்று சுதி மீட்டி போடும் ஒரு தூபம், காதல் எனும் யாகம் காணுகின்ற யோகம், காட்டு நதி வேகம் காதல் மனம் போகும், மோகம் ஒரு தாகம் மூடுதே மேகம்,
போகம் சமபாகம் பாடுதே ராகம் வாடுதே தேகம். அட இது வந்து என்னுள்ளே பெண் பார்வையில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஆண் பார்வையில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. இதில் பாருங்களேன், தேகம் தூபம் யாகம் யோகம் வேகம் போகும் மேகம் அப்படின்னு அந்த இயல்பு தொடர் அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்து இதுக்கெல்லாம் ஒரு பொருளும் கொண்டு வந்திருப்பார். ராதை அவள் மீது கண்ணன் ஒரு பாதி, போதை வரும்போது காணும் நிலை மீதி, பவள மணித்தேரில் பருவம் அரங்கேற, மெழுகு திரி போல கரைந்து விளையாட, ஊரும் நதியாவும் சேரும் இடம் ஒன்று, நாளும் விலகாமல் கூடும் சுகம் இன்று, சேர்ந்ததே நன்று. சபாஸ். நீங்கள் அதை வந்து ராஜாவோட குரல் அந்த பாட்டை கேட்கணும், அவ்வளோ அட்டகாசமாக. யார் எழுதுறேன்? கங்கை மரன் தான். அதை சொல்லியிருக்கேன். கங்கை மரனை பற்றி தான் பேசுகிறோம். அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார் அவர். அது கேட்கும் போதெல்லாம் நான் தேவனன் கோயில் சூப்பர் ஹிட்டு, அது எல்லாரும் பேசுகிறாங்க, இது யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எத்தனையோ முத்துக்கள் இருக்குது அவர்கிட்ட. எஸ், ஆக்சுவலாக எல்லா பேரும் பாடல்கள்னாலே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது இல்லவே இல்லை. மனுஷங்களில் நல்ல மனுஷங்க இருக்கிற மாதிரி கெட்டவங்க இருக்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற மாதிரி பாடல்களுக்கும் அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அதை யாரும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு புனிதத்தன்மையை தெளிச்சிக்கிட்டே இருக்காங்க. லாஜிக்கலி யோசித்து பாருங்களேன், ஒரு பிரேக்கப்பில் இருக்க ஒரு வயசு பொண்ணும் இலகிய இதயம் படைத்த ஒரு 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 குடும்ப உறவுகளால் அல்லது வேறு வேறு சிக்கல்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணும் இந்த பாட்டோட சரணத்தையும் பல்லவியும் கேட்டால் என்ன ஆவா யோசித்து பாருங்களேன். அது ராத்திரியில் கேட்டால் என்ன யோசித்து பாருங்களேன். ஸோ பாடலில் இன்னொரு பக்கத்துக்கு இதுவும் ஒரு இருக்கு. இது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லான சாங்கு. இது வந்து ஸ்லோ பாய்சன் தான், ஆனால் அதை நேர்த்தியாக இது தேவனின் கோவில் மூடிய நேரம். ஆமாம், அது ஸ்லோ பாயிண்ட்ஸ் தான். அது நான் அதை பற்றி நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடும்போதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க வந்து நான் அழுதேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோ பெயின்ஃபுல்லு. இருக்கிற பிரச்சனையை இருக்கிற வேதனையை 100 மடங்காக கொண்டு போகக்கூடிய சக்தி இந்த பாட்டுக்கு இருக்குன்னு சொல்ல வர்றேன். அவ்வளோ பெயின்ஃபுல்லான பாட்டு, அதை ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார் அவர். அதே மாதிரியே வந்து சிச்சுவேஷன் இதுதான், நாயகன் இப்படிப்பட்டவன் நாயகி இப்படிப்பட்டவன் சொல்லிச்சுன்னா அதை பாடலுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மெட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு பொருளும் கொண்டு வந்து புது புது வார்த்தைகள்லாம் கொண்டு வந்து கங்கைமரம் பண்ணது எக்கச்சக்கம் கட்டாயம். அதில் ஒன்று ஆவாரம்பூவில் வந்து சாமி கிட்ட சொல்லி வச்சு அப்படிங்கிற பாட்டு. ஆமாம், அதில் வந்துட்டு அவன் ஒரு தத்தியாக இருப்பான் ஹீரோ அப்படிங்கிறது வந்து அப்படி தான் இருப்பான் இப்படி படம் ஃபுல்லாக. அதை வந்து டியூனில் பாட்டில் கொண்டு வருவார். கூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக நான் அந்த பாட்டை கேட்டுட்டு, நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு அந்த சந்தம் இயல்பு தொடர் வருதா, இல்லை என்ன வர்ணனை இருக்குது, மண் சார்ந்த வரிகள் அதிகமாக இருந்தால் வைரமுத்து, இப்படியெல்லாம் நம்ம பைசெட் பண்ணுவோம்ல, இதனால் கண்டே பிடிக்க முடியல. கரெக்டு. கங்கை மரணா அப்படின்னு இருந்துச்சு. இதே படத்தில் வந்து ஆலோரம்பாடியும் அவர் தான். சோகம் எதுவும் சுமையே இல்லை, சுகங்கள் கூட சுகமே இல்லை, ஆதரவை தந்தால் கூட அதையும் இங்கு அறிந்தா இல்லை, வருவதுண்டு போவதுண்டு உன் கணக்கில் வரவே உண்டு, வரவும் உண்டு செலவும் உண்டு உன் கணக்கில் வரவே உண்டு. அந்த மெட்டும் சரி, அந்த அவன் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு அந்த இன்ட்ரடக்ஷன்லையும் சரி கங்கை மரம் பின்னி எடுத்துருப்பார் இந்த படத்தில். ஆக்சுவலாக இந்த பாடலில் இந்த 2 பாடலில் 2 விஷயம் நான் சொல்லணுன்னு இருந்தேன். ஒரு பாட்டு எழுதுறதுல வந்து சவுண்டிங்காக எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இளையராஜா சவுண்டிங்கில் எப்படியாவது வாங்கிடுவார். அது சில இடங்களில் அப்படியே அளவு பண்ணிடுவார்னு நினச்சிங்க. இதில் இப்போ சரணத்தில் ஒரு இடம், கூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, இப்படியே சரச்சரச்சரன்னு வந்த துணையே வந்து அணைய. இது கிட்டத்தட்ட பார்க்க போனால் வாலியோட ஸ்டைல். இந்த அடுக்கு தொடரில் விளையாடுறதுக்கு வாலி எப்பயுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லா பாட்டுலேயும். அந்த ஸ்டைலில் வாலி இது கங்கை அமரன் எழுதின பாட்டு. இதில் 2வது பாட்டில் உள்ள ஒரு 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 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எனக்கு அது எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆளுலம் பாடி அசைந்தாடும் காற்றேன், ஊரங்கள் பிள்ளை என்று உன்னை சொல்லக்கூடும், உலகம் எந்தன் சொந்தன் உள்ளம் என்று உந்தன் உள்ளம் பாடும். ஓகேப்பா, ஊரே வந்து என்ன நீ தான் என் பிள்ளைன்னு சொல்லும், ஆனால் இவன் உலகம் வந்து நீ நினச்சிக்க, அதெல்லாம் ஓகே. நீ யாரோ அன்பே அமுதேன்னு ஒரு கேள்வி வைப்பார். எவ்வளோ ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் தெரியுங்களே. நீ ஊர் உலகத்தை நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, பிரச்சனை இல்லை. ஊர் வந்து நீ தாண்டா என் பிள்ளை, உனக்காக தாண்டா நானுன்னு உலகமே சொல்லும். ஓகே, இந்த உலகம் தான் என்னுடைய சொந்த பந்தம்னா நீ எல்லாம் சொல்லிக்கிடுவ, அதெல்லாம் ஓகே. நீ யாரா முதல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும். அந்த கேள்வி வந்து ஞானத்தோட அடையாளம். அப்படி ஒரு வரி வாய்ப்பே இல்லை. அது ஒரு கமர்ஷியல் சினிமாவில். அது அதே மாதிரி பாசிட்டிவ் கொடுக்குற வரிகள் அப்படின்னாலும் நான் சொன்ன உறவுகள் தொடர்கதையும் அவர் தான் அவ்வளோ பாசிட்டிவ் கொடுக்கும்.
அதுல வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம்னு எழுதியிருப்பாரு. யோசித்து பாருங்க. இந்த துன்பமெல்லாம் வெறும் பனி மாதிரிப்பா, டக்குன்னு போயிடும், ஏன் கவலைப்படுற? வாழ்வென்பதோ கீதம், வளர்கின்றதோ நாதம், நாள் ஒன்றிலும் ஆனந்தம்னு எழுதியிருப்பாரு. நீ கண்டதோ துன்பம், இனி வாழ்வெல்லாம் இன்பம் அப்படின்னு இருக்கும். பட் அந்த எதுக்காக பாடுறாருங்கிறது வேற விஷயம். கரெக்ட், அது வேற மாதிரி போயிடும். ஆனா அந்த இதுல பாடுறதுல இந்த ஆலோலம்பாடியிலையும் அப்படிதான். மண்ணுலகில் வந்தோர்க்கெல்லாம் இன்ப துன்பம் ரெண்டும் உண்டு, தாயேந்த துன்பம் போலே துன்பம் அது எங்கும் இல்லை. பூமி என்ற வானம், பூமி என்ற தாயும் உண்டு, வானம் என்ற தந்தை உண்டு, நீங்கிடாத சொந்தம் என்று நீரும் காற்றும் என்றும் உண்டு. அது எல்லாத்தையும் இழந்து போன ஒருத்தவனுக்கு நம்பிக்கை கேட்கும்போது அது அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா? எங்களே நீங்கிடாத சொந்தம் என்று நீரும் காற்றும் என்றும் உண்டு. சொந்தக்காரன் எப்பயும் ஓடி போயிடுவான். ஓகே, எப்பயும் உன்னை விட்டு போகாத சொந்தக்காரங்க 2 இருக்கு, கவலைப்படாது. பூபாலம் பாடும் காலை வந்து வரவேற்கும், காயின்றி நின்ற பின்னை தன்னை என்றும் காக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு தாய் தந்தை இல்லது காதலி யாரோ இல்லாத ஒருத்தர் அப்படி கேட்கும்போது அவனுக்கு ஒரு அப்படி ஒரு ப்ரீஸ் மாதிரி இந்த வரிகள்லாம் வந்து அற்புதம். ஒவ்வொரு பாடலாசிலையும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி கங்கை அமரனோட தனித்துவமாக யூனிக்னஸ்ஸாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கங்கை அமரனுடைய தனித்துவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய தனித்த சொல் ஒன்று பார்க்கலாம். அவருக்கு பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பூன்னா இப்போ வைரமுத்துட்ட அவருடைய ஆரம்ப காலகட்டங்க பாடல்களில் பார்த்தீங்கன்னா இளையராஜா கூட அதிகமாக ஒர்க் பண்ண பாடல்கள்னா ராஜ அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஒருவேளை இளையராஜாக்கும் அவருக்கும் இருந்த ஒரு காதலிக்குரிய ஒரு நட்பாக கூட இருக்கலாம். அது ராஜ தீபம் ஏற்றும் போது புயல் மொழியும், அது ராஜ வாழ்க்கை நாளை நம் சொந்தம், அது ராகதீபம். அதான் ராகதீபம். அதான் இப்படி இப்படி ராஜன் நிறைய இடங்கள்ல வைரமுத்து வாலியும் ராஜாவை போட்டு நிறைய கேட்டா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புலவர்கள் என்றால் மன்னனை பாடுவது இயல்புதானே அப்படின்னு. ஸோ அப்படி எழுதிருப்பாரா? அதே மாதிரி இவர் கங்கை அமரன்ட்ட வந்து பூன்ற வார்த்தை ஆரம்பத்துல இருந்தேன். நீங்க அவரோட வெளிவந்த முதல் பாட்டே பாருங்களேன், செந்தூர பூ. அப்படி ஒரு பூ இல்ல, அது கூட பரவாயில்ல. அடுத்து பாருங்களேன், பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, பூவரசம் பூ பூத்தாச்சு, பூ 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 பூத்த சோலை, அப்புறம் மனமெல்லாம் செம்பகப்பூ. எங்க ஒரு மனுஷன் மனமெல்லாம் செம்பகப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ, தென்பொதிகை காற்றினிலே செந்தாழம்பு, நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமி தானே காப்பு, நாமெல்லாம் தெய்வ படைப்பு. பாருங்க, கெட்டவருக்கு மனம் இரும்பு, நல்லவரை நீ இரும்பு, எல்லோருக்கும் வருவதுன்னு இப்படியே வந்துகிட்டு இருக்கும். அந்த பாட்டில் தான் இன்பம் வரும் என்று எதிர்பார்ப்புன்னு எழுதியிருப்பாரு. நான் எதிர்பார்ப்பு, அதாவது எதிர்பார்த்தேன் அப்படின்லாம் நிறைய பாடல்கள் இருக்குது. உன்னை எதிர்பார்த்தேன் அப்படின்னு இருக்குது. எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு சொல்ல கங்கை அமரன் இதுல மனமெல்லாம் செண்பகப்பூ, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வானெல்லாம் குங்குமப்பூன்னு ஒருத்தவன் அந்திய கம்பேர் பண்ணி அது அட்டகாசமானது. இதில் தியாகம்னு நினைக்கிறேன், தியாகம்னு ஒரு படம். ஆமாம், சிவாஜி நடித்த படத்துக்கு கண்ணதாசன் எழுத போகிறப்ப அவருக்கு எங்க இப்போல்லாம் பூன்னு வச்சுப்படுறதில்ல, பல்லவிய வாரத்தை பூன்னு வச்சா நமக்கும் ரொம்ப நல்லா இருக்குமேங்க அப்படின்னு இவர் கடுப்பாயிட்டார் கண்ணதாசன். ஏன்னா அப்போ ஒரு பீக்கில் உச்சத்தில் இருந்த டைம். இந்த கங்கை அமர்சிங் இருக்கானே, செருப்பு சாயபு, இந்த 2 செருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டா அப்பன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பூ போட்டிருக்காரு. அதான் இதில் பெஸ்ட்டு, தேன்மல்லி பூவே. ஆமா ஆமா, அந்த பாட்டு தேன்மல்லி பூவே முந்தென்றல் காட்டுறேன்னு. அவர் யாரு? ஓஜி இல்ல, உண்மையிலே கண்ணதாசன் ஒரிஜினல் கேங்ஸ்டர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா யோசித்து பாருங்களேன், எந்த ஜாம்பவான்ட்ட தான் ஒரு அசிஸ்டண்டா அவர்கிட்ட போய் சேரணும்னு நினைச்ச ஒருத்தன் அவருக்கு கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய வரிகள்னால இது மாதிரி எழுத வைக்கணுன்ற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தை மறைமுகமாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். உண்மையிலே கிட்டத்தட்ட கங்கை அமரனும் ஒரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் தான், உண்மையிலே ரியல் ஓஜி தான், என்ன மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவரோட பாடல்களை நான் பார்க்குறது எல்லாமே பூ தான். பூ எந்த நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பூ, எங்க மூக்குத்தி பூன்னு ஒரு பூ இல்லவே இல்லைங்க. அவர் எழுதியிருப்பாருங்க. செந்தூர பூன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஆனால் எழுதியிருப்பாருங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த பூ மேலே அவருக்கு இப்போ அந்த பைத்தியம் எப்போ முடிய போகுதுன்னு எனக்கும் தெரில. ஸோ அவர் காலம் முழுக்க அந்த பூ வச்சு தான் எழுதிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் எனக்கு தெரிஞ்சு
தமிழில் வந்த ஒரே இன்ஃபினிட்டிவ் சாங் வந்து அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். தம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும், இப்படியே போயிடுது. ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு வண்டி எங்கேயும் நிற்கவே நிற்காது, ஃபுல் ஸ்டாப் எந்த இடத்துலையும் இருக்கவே இருக்காது. இப்படி பல்லவியில் ஆரம்பித்தது 2வது சரணத்தில் வந்து திரும்பவும் அப்படியே திரும்ப அப்படியே இங்கே வந்துடும். ஆனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரியான டியூனுக்கு பாட்டு எழுதுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே சொல்லில் ஒரே சந்தம், தம் தன தன், அதுதான் மெல்லிய மல்லிகை தன்னன தன்னன தன்னன். அதுக்கு வந்து அத்தனை சொற்கள் உங்களுக்கு வக்காபுல்ற அப்படி கொட்டி கிடக்கணும். இல்லைங்க, மெட்டுக்கு எழுதுறது வந்து அவர் என்ன, இப்போ இது ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல். இப்போ உள்ள இளைய பாடலாசிரியர்கள் மனசில் ஆணி மாதிரி பதிஞ்சிக்க வேண்டிய தகவல். நம்ம இவ்வளவு பேசக்கூடிய பெரும்பாலான பாடல்களை 99% பாடல்களை அதிகபட்சம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மேலே அவர் தொட்டதே இல்லை. போகிற போக்கில் அவர் இப்போ பாருங்கள், வெங்கட் பிரபுக்கு அவர் எழுதின பாட்டை ஏங்க இப்போ வந்துச்சேங்க, அதில் கோட்டில் அவர் எழுதியிருக்காருங்க ஒரு 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 செம ட்ரெண்டிங் சாங்கு. அவர் வயசு என்ன, அவர் எழுதுகிற லிரிக் என்ன. இன்னொன்று, இந்த வயசில் ஒரு டிவி ஷோவில் உட்காந்துட்டு இப்போ நான் தம் 4 வரைக்கும் மேலே எனக்கு தெரியல. ஆமாம், மனப்பாடமாக அவர் பாடுறாரு பாட்டையும். அவர் டியூனுக்கு எழுதுறக்கூடிய முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தத்தார தர தத்தார தர தத்தார தரரா தத்தார தர தத்தார தர தத்தார தரரா. ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும், ரொம்ப புதுசாகவும் இருக்கணும். ஆனால் இந்த ஒரு அதை எப்படி சொல்லணும், முட்டுச்சந்து டியூன்னு இதை சொல்லுவாங்க. மைடியர் மார்த்தான், முட்டாளக்கடி முட்டான கொடி முத்தார கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறிய. அது இடத்த பாருங்களேன். இந்த இதில் ஒன்று பாரதி ராஜாவோட படத்தில் ஒன்று எழுதியிருப்பாரு, சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் சிறு இசையும் இரு கண்களின் பொன் நிமைகளில் தாள லயம். யோசித்து இப்படியே அது ரொம்ப தரத்தா தர தரத்தா தர தரத்தா தர தரத்தா இடமே அவ்வளோதான். உங்களுக்கு திடீர்னு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ, அதாவது ஒரு பாட்டாக வர்றப்ப அதோட உன்னதத்தன்மையாக நம்ம ஈஸியாக நம்ம கிரகிச்சிக்க முடியுது. ஆனால் ஒரு ரா மெட்டீரியலாக ஒரு லிரிசிஸ்ட்டை கொடுக்குறப்போ அவனுக்கு எவ்வளோ கடுப்பாகும். அது இளையராஜா ரா மெட்டீரியலாக ஒரு டியூனை கொடுத்தா நூலாக போயிடும்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு இவ்வளோ உன்னதமான வார்த்தைகள்லாம் எவ்வளோ அற்புதமாக போட்டுரு. அதான் டியூனை அவர் ஹேண்டில் பண்ணுற விதமே ரொம்ப புதுசாக இருக்கும். அதுக்கு இந்த பாடல்கள்லாம் சாட்சி. அதே மாதிரி விஜயகாந்துக்கு வந்து ரொம்ப இப்போ சமீபத்தில் கூட வந்து சூப்பர் டூப்பராக திரும்ப எல்லாரும் போட்டுட்ருக்கிற பொட்டு வச்ச தங்க கூட அவரே எழுதின பாட்டு. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பொட்டு வச்ச தங்க, ஆமாம். அவர் அப்போவே அப்படி வந்து அவரை வாழ்த்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் குடம் மகுடம் மகுடம். இதே மாதிரி ரஜினிக்கு ஒரு என்னோட ராசி நல்ல ராசி. அது அவர் அவங்க அண்ணன் தான் டைரக்டர், அவங்க ஃபேமிலி தான் ப்ரொடியூசர். அவர் தான் அவங்க அண்ணன் டைரக்டருக்கு செட்டில் பண்ணுறதுக்காக டைரக்டராக இருக்க வேண்டியவர் ஆர் சுந்தரராஜனுக்கு கொடுத்தாரு. ஸோ கதை அவங்க அண்ணன் தான், ராஜா சார் தான். ஸோ அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்காங்க. நீ ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா, ராஜா இது ராஜா விளையாண்டுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டில் என்னோட ராசி நல்ல ராசியா, ராசி உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும், காசு உள்ள பக்கம் தினம் திமிரு வந்து சேரும், நேரம் கூடும் போது இந்த ஊரு ஒன்ன பாடும், நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும், ஆளு அம்பு சேனை அட அத்தனையும் கூடும், விட்டு போன சொந்தமும் வரும், கோடியில ஒருத்தனுக்கு ராசி உச்சத்துல இந்த குறைகளுமே அவன்கிட்ட தான் தேடி வந்ததில்லை. அப்படி ரஜினிக்குனே எழுதின மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ பாடாந்திணை பாடல்கள் எழுதுறதுலையும் அவர் பயங்கரமான ஆள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எது வந்தாலும் போனாலும் ஒற்றை மண்ணு தான் அப்படின்னு முடிச்சிருக்காரு. ஒரு தத்துவத்தையும் உள்ள விட்டாச்சு. சில இடங்கள்லாம் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தந்தாப்புல அவர் மாறிக்கிடுவாரோன்னு எனக்கு டவுட்டு பல இடங்களில் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண் என்ன பெண் என்ன என்ன நான் என்ன எல்லாம் ஒரு இடம் தான். அந்த சண்டை வந்தப்போ தான் அதை எழுதி கொடுத்தாரு. அதாவது ஒண்ணுக்கொண்ணு ஆதரவு, உள்ளுக்குள்ளே ஏன் பிரிவு, கண்ணுக்குள்ளே பேதமில்லை, பார்ப்பதிலே ஏன் விரிவு, சொந்த பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போனதுன்னா வாழ்வதிலே நியாயம் இல்லைன்னு எழுதியிருப்பாரு. இது எங்க அது வந்து சாப்பாடையும் கூட சாப்பிடாது, வெளியே போய் உட்காந்து சாப்பிடுன்னு நீ கருவாட்டு குழம்பு தான் எடுத்துட்டு வந்த இந்த பாட்டை கொடுத்துட்டு அவர் வைக்க மாட்டாரு, இருந்தாலும் கூட அப்படின்னாராமா. அவர் யாரு, எனக்கு படத்து சிச்சுவேஷன் கரெக்டா இருக்குது, நீ என்னவோ சொல்லிட்டு போ அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. யோசித்து பாருங்களேன். ஒரு அதாவது அண்ணன் தம்பியா இருந்தாலும்
ஒரு ஒரு கவிஞனுடைய ஒரு பாடலாசிரியனுடைய கோபம், நியாயமான கோபம், அந்த செகண்ட்ல இருந்து அது வரலாறாக மாறிடுது இல்லையா? நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோவில் உன் குத்தமா என் குத்தமா பாடுறாங்க. அது வந்து ஒரு சோக பாட்டு, இளையராஜா எழுதின பாட்டு தான் அது. அந்த பாட்டை பாடுறாங்க. திடீர்னு வந்து அந்த பையனை வாழ்த்துறாரு கங்கைமரன். நல்ல நல்ல எதிர்காலமே எல்லோருக்கும் வாய்க்குமே, இன்றைக்கு இங்கே நீ நாளைக்கு எங்கேயோ. இப்போ அப்படியே சும்மா அப்படியே புரியுது அந்த டியூனுக்கு பாடுறது கூட அப்படியே யோசிக்காமே அப்படி பாடுறாரு. உயரத்தில் போவாயே உலகத்தை ஆழ்வாயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாழ்த்துறாரு. சூப்பர். அதை விட ஒரு வாழ்த்து யாருக்கு கிடைக்கும்? அந்த பாட்டு அப்படியே அந்த ஒரு சோக பாட்டை பாசிட்டிவாக மாத்துறாரு. ஆன் தி ஸ்பாட், யாருமே கேட்கல, லைவாக பார்க்குறோம், யாருமே கேட்கல. சும்மா மைக்கை வாங்கிட்டு கூட பாடும்போது அவனை வாழ்த்துணுன்னு சொல்லிட்டு அப்படி வாழ்த்துறாரு. அதெல்லாம் ஆசு கவியும்பாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். டக்குன்னு அந்த செகண்டே ஸ்பான்டனிஸாக வர்றது, அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கங்கைமரனோட தருணம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அவருடைய கிராமத்து மொழி. ஏன் அவருக்கு மட்டும் கிராமத்து மொழி அப்படின்னீங்கன்னா, இடையில நான் எங்கள் சொந்த ஊருக்கு போயிருந்தேன், நான் பெரியகுளத்துக்கு போயிருந்தேன் நான். ஓ, நீங்கள் வந்து ராஜா ஃபேமிலி ஊர், அந்த ஒரு இது எங்கள் ஊர் அப்படின்னு இல்லை, இந்த ஊர் பெரிய. ஆமாம், மற்றவனுக்காவது அவங்க ஊர், உங்களுக்கு ராஜாவோட ஊரே சொந்த ஊருங்க. பாட்டுக்கெல்லாம் பாட்டி யாரோ சொல்லுவாங்களா, அது மாதிரி நாங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா அந்த ஏரியான்னு நினச்சிங்க. நான் தேனியில் தங்கிட்டு இருந்தப்போ கேபிள் சும்மா தான் இருந்துச்சு. டக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாக நம்ம ராஜா சார் இதே ஊர் நம்ம இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணபுரம் போய் பார்த்ததே இல்லையா, சரி போயிடலாம் அப்படின்னு போகிறோம். இத்தனைக்கும் தேனியில் தான் நான் தங்கியிருந்தேன். தேனிலேருந்து தான் கேபில் போகிறேன் போய்கிட்டே இருக்கேன். ஒரு பஸ்ஸை ஒரு இடத்துல கூட நான் பார்க்கல. நான் சொல்கிறது 3/4 மணி நேரம் பஸ்ஸு போய்கிட்டே இருக்கு, கேபு போய்கிட்டே இருக்குது. போகிறோம், ஒரு பஸ் இல்லை, ஒரு டிரான்ஸ்போர்ட் இல்லை. நான் தேனியை தாண்டி, வீரமண்டி தாண்டி, பிசிபிட்டியை தாண்டி அப்படியே உள்ளுக்கு போய்கிட்டே இருக்கோம். அது பிசம் போகுது போய்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல கூட நான் எதையும் டிரான்ஸ்போர்ட்டையும் பார்க்கல. நான் யோசித்து பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2026 அப்போனா 1960 காலகட்டங்களில் இங்கிருந்து ஒரு கிராமத்தில் இருந்து எப்படிங்க இப்போ உண்மையிலே அவங்க வந்து ஒரு பிரவாகம், அடிச்சு தம்சம் பண்ண பிரவாகம். என்னைய பொறுத்தளவுக்கு அவங்க சென்னைக்குள்ளே வந்தது வந்து ஒரு 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 என்ன பிளாக் ஹோல் மொமெண்ட் தான். அவங்க அங்கேருந்து இங்கே வர்றது மேட்டர் இல்லைங்க, அங்கேருந்து அவங்க இவ்வளோ உயரத்துக்கு வர்றது மேட்டர் இல்லை, அங்கேருந்து இங்கே வந்ததே ஒரு பெரிய சாதனைன்னு நான் சொல்கிறேன். நான் அவங்க ஊருக்கு போயிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நான் இப்போ பெரியகுளம் மாதிரியான நான் பிறந்த ஊர் பெரியகுளம் தானே, அது ஒரு நகரப்பகுதி. அது நான் இருக்கிறது இப்போ ஊரோட நடுவில் தான் இருக்கேன். எனக்கு டக்குன்னு இந்த சைடு வந்தால் பஸ் இருக்குது, இந்த சைடு வந்தால் கேப் இருக்குது, இந்த சைடு வந்தால் ஆட்டோ இருக்குது, எது வேணாலும் போயிருக்கலாம். இது நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசுலேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. மொத்த பஸ்ஸும் எங்கள் ஏரியா வழியாக தான் போனோம். ஆனால் யோசித்து பாருங்களேன், சாதாரண ஒரு மினி பஸ்ஸு கூட போக முடியாத ஏரியாவில் இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருத்தையும் திரும்ப வச்சுருக்கானா, வேறங்க, வேற அவங்க ஃபேமிலியே வேறு. அது உண்மைதான். அவர் மேலே பாஸ்கராக இருக்கட்டும், கங்கை அமரனாக இருக்கட்டும், இளையராஜா மேலே இருக்கட்டும், அவங்க மேலே எனக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு. அந்த செகண்ட் அவங்க எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த இதுலேருந்து தான் நான் அவரோட தனித்துவம்னு பார்க்குறது. அவருடைய கிராமத்து மொழி, கிராமத்து சொல், கிராமத்து பண்பாடு, அவர் எப்படி தன்னுடைய பாடல்களை அதெல்லாம் நகர்த்தி கொண்டு வந்திருக்காருன்றது ரொம்ப முக்கியமான. இதை யாரும் பெருசாக அதை கண்டுக்கிறவே இல்லை, ஏன்னு எனக்கும் தெரில. நித்த நெளிச்ச ஒரு நெய்மனுக்கும் கத்திரிக்காய், நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதம்மான்னு ஒரு பாட்டு. அதில் சரணத்தும் ஃபுல்லாக எடுத்து பாருங்களேன். கருவாடு எல்லாமே, முளைக்கீரை, இப்படி எல்லாமே அவருடைய உணவு முறைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கிராமத்து உணவு முறைகளை அதுக்கு முன்னாடி ஒரு பாடலில் வந்துதான்னு எனக்கு தெரில, இது வரைக்கும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். அதை நிரப்பின ஒரே ஆள் கங்கை அமரன் தான். பூத்து குலுங்குதடி பூவும், தோப்போரம் தொட்டில் கட்டி, செண்பகமே. அதில் பாருங்கள், செண்பகமே பாட்டில் ஒரு வருவாங்க. அது உச்சபட்ச கற்பனை. எள்ளுப்பு நாசி பற்றி பேசி தீராது, உன் விட்டு காரம் பாட்டு ஒன்றை விட்டு போகாதுன்னு எழுதிருப்பார். எள்ளுப்பு நாசி யோசித்து பாருங்களேன், அந்த கம்பேரிசனை பாருங்களேன். கூர்நாசி பெண்கள்
கூர்நாசின்றது ரொம்ப ஆராதிக்கக்கூடிய ஒன்று தானா இல்லைன்னு அதை எங்கே போய் ஒருத்தங்க கற்றுருங்க லாஜிக்கலி பார்க்க போனா எள்ளுப்பூன்னு ஒன்று வந்து இருக்கான்னு தெரியல ஆனால் எள்ளுப்பூ இருக்கு. ஆனால் அது அந்த பூவோட எள்ளோட ஒருத்தன் கம்பேர் பண்ணால் கூட ஓகே. ஆனால் ஏன் பூவோட ஒருத்தன் கம்பேர் பண்ணுறான்? ஏன்னா பூவும் பொண்ணும் ஒன்று, எள்ளும் பூவும் அந்த மூணையும் அவளுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? எல்லோரும் வழக்கமாக அடித்து விட்ற பாடல்கள் இருந்தால் இதை பாட்டு ஓகேன்னு. ஒரு இடத்துல ஒரு பாடலாசிரியன் எந்த நொடியிலேருந்து கவிஞனாக மாறுறான் அப்படின்றதுக்கு இந்த பாட்டு ஒரு அதில் வந்து இந்த மேல் வாய்ஸும் ஒரு கொஸ்டின் கேட்கும். காலை தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா நானாக மாறிவிட துடிக்குதம்மா மனசு அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவாங்க, உள்ளே இருக்கிறீங்க வெளியே என்ன பேச்சு. யோசித்து பாருங்களேன், இந்த லிரிக்கை யோசித்து பாருங்க. நீதான் உள்ளக்கதான் இருக்க, எப்படி வெளியே வந்து பேசுறேன்னு. உச்சபட்ச கவிதை இதெல்லாம். எல்லா பெண் காதலிகளும் காதல்னு சொல்லுவோம், ஒன்றும் புரியவில்லை. இல்லை, ஒன்றும் புரியவில்லை, மயங்கிதமாக மனசுன்றதோ நம்மளால் ஒரு சாதாரண முறையாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிறீங்க வெளியே என்ன பேச்சுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? அது அமரத்துவமான கொஸ்டின், அற்புதமான கொஸ்டின். இந்த இன்னொரு பாட்டு ஒன்று, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஒரு இடம், காத்துல சூடம் போல. சூடம்ன்றது அந்த கல்ச்சரை விடும். காத்துல சூடம் போல கரைஞரேன் உன்னால. கண்ணாடி வள முன்னாடி விழ எந்தேகம் மெலிஞ்சாச்சு. சங்க இலக்கியத்துல இருந்த அந்த பசலை இப்போ வரைக்கும் அவர் அதை இங்கே கொண்டு வர்றாரு. இந்த பாடல் கேட்ட சமயத்தில் நாங்கள் வந்து இந்த கண்ணாடி விலை முன்னாடி விழாவுக்கு என்ன மீனிங்னா வைரமுத்தும் வந்துட்டு சங்கமத்தில் எழுதியிருப்பாரு. அந்த இல்லை இப்படி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் அதை ஆரம்பித்து வச்சது அந்த நேரத்தில் இது நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு கண்ணாடி விலை முன்னாடி விழான்னு ஏன் வருது அப்படின்லாம் யோசிச்சுட்டு சங்க இலக்கியம்லாம் படிக்கிறது, அந்த ஒரு இதெல்லாம் வந்து கங்கையம்மன் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். கரெக்டு. வாசலிலே பூசணிப்பு வச்சிருக்கா பாருங்களேன். அவருடைய பாடல்கள் எல்லாத்துலேயும் குறிப்பாக 90களில் வந்த பாடல்களில் வந்து அவர் தன்னுடைய கிராமத்து வாழ்க்கையை பரவலாக கொண்டு போய் சேர்த்தார். பூசணிப்பூங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி பூ வந்துருச்சு. வாசலில் பூசணிப்பூ வச்ச வாசலை நம்ம இப்போ எங்கே நகரங்கள்லாம் பார்க்க முடியும். ஆக்சுவலாக அது ஒரு பண்பாட்டு அடையாளம் நினைக்கிறேன். அதாவது மாப்பிள்ளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளம்பெண்கள் தங்களுடைய வாசல்ல வந்து சாணி தெளிச்சு பூசணிப்பூ ஒன்று வைப்பாங்க. அந்த பண்பாட்டை ஒருத்தவன் பாட்டுக்குள்ள கொண்டு கடத்திட்டு வர்றான் பார்த்தீங்களா? அதுதான் கங்கை அமரன். இப்படி எல்லா பாட்டுலையும் முடிஞ்ச அளவுக்கு தன்னால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்துலேயும் தன்னுடைய கிராமத்து வாழ்க்கையை அவர் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த ரெண்டும் அவருடைய தனித்துவமாக நான் ஃபீல் பண்ணுறேன். கங்கை அமரன் வந்து இப்போது நல்ல தத்துவ பாடலாம் எழுதியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? அதில் வந்து ரொம்ப சோகமான பாடல் கூட, வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில், உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் அப்படின்னு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக அப்படி கேட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உன் நினைவே எனக்கு ஒரு சுருதி, உன் கனவே எனக்கு ஒரு கிருதி, உன் நினைவில் தினமும் உருகி வாடுதம்மா மலர் போல் கருகி, பல ஜென்மம் நான் எடுப்பேன், பாடல்கள் கோடி நான் படைப்பேன், அன்பே உனக்கே காத்திருப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப தத்துவம் சூப்பர்லாம் எழுதிட்டு இருக்காருல்ல. இன்னொரு சைடில் தலைமை குறும்பா கண்ணாவினா நிறைய பண்ணி வச்சிருக்காரு. ஐயோ, அந்த அநியாயம் ரொம்ப அநியாயமாக இருக்கும். ரெண்டுல நீ ஒன்னத்தோடு மாமான்னு ஒரு பாட்டு, ஆமாம், ஏ ஆத்தோரமா வரியான்னு ஒரு பொன்மேனி உருகுதேன்னு ஒரு பாட்டு, கண்ணை திறக்கணும் சாமின்னு ஒரு பாட்டு, உட்டாலக்கடி, ஏன் ஜோடி மஞ்ச குருவி எல்லாம் என்ன அல்டிமேட்டு. ராம ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிக்கு ஈவன் அதுக்கப்புறம் மங்காத்தாலையும் வந்து அது ஹிட் ஆச்சு. இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு கங்கை அமரன் முழு நேர மிகச்சரியான பாடலாசிரியர் இருந்திருக்காரு அப்படின்றத அவர் எழுதிய பாடல்கள் வழியாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சில பேர் வந்து நான் இந்த மாதிரி தான் எழுதுவேன், இந்த மாதிரி எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை அவங்களோட நியாயங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் பாடல் என்கிற கூட்டு வணிகத்தையும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது பாடலாசிரியருடைய கடமை அப்படின்னு நினச்சிங்க. ஏன்னா இது நம்ம கவிதை எழுதுறதுக்கு நமக்கு நம்மளுடைய தனித்திறமையாக காட்டணும்னா அதுக்கு வேறு ஸ்பேஸ் இருக்குது. எங்கே வேணாலும் கவிதை எழுதலாம், புத்தகம் போடலாம், அது நம்மளோட விருப்பம். ஆனால் கேரக்டரோடைய சைக்காலஜி, டியூனு, அதுக்கான வார்த்தைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா?
இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம பாடலுடைய உலகத்துக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. அதை மிக தெளிவாக செஞ்ச ஆட்களில் கங்கை அமரன் ரொம்ப முக்கியமான ஆள். அவர் இந்த பீரியடு நம்ம நினைக்கிறோம், அந்த பீரியட் நான் சொல்கிறது 1980 இந்த நிமிஷம் வரைக்கும் கங்கை அமரன் ட்ரெண்டிங் பாடல்கள். ஒரு பக்கம் இந்த சைடு சீரியஸாக எழுதுவார், இந்த சைடு செம்ம ஜாலியாக எழுதுவார், இந்த சைடு செம்ம ட்ரெண்டிங்காக எழுதுவார். நீங்கள் சொல்கிறீங்களே இந்த வைகரைகள் வைகை கரைகள் வந்தால் வருவேன் உன்னிடத்தில்னு உருக உருக கண்ணீர் கவிதைகளை எழுதின கங்கை அமரன் 45 வருஷம் கழிச்சு 46 வருஷம் கழிச்சு விஜயோட கோட் படத்தில் எழுதியிருக்காரு. அவள் கண்ணால் பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால் போனால் கேட் வாக்கு அப்படின்னு எத்தனை வருஷம் கழிச்சு எழுதியிருக்காரு பாருங்களேன். யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் வேறு, யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் வேறு. ஸோ எல்லா பீரியட்லேயும் அந்தந்த தலைமுறைக்கான தமிழை எழுதின ஆட்களில் ரொம்ப முக்கியமானவர் கங்கை அமரன். அதில் எந்த மாற்று கருத்து? எனக்கு உங்கள்கிட்ட ஒரு டவுட் இருக்குது. ஒரு பாடலாசிரியராக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். கங்கை அமரன் வந்து ஸ்பான்டேனியஸில் பயங்கரமான ஆள். நான் தான் சொன்னேன்ல, அவர் ஸ்டேஜில் டக்குன்னு மைக்கை வாங்கி அவர் பாட்டுக்கு ஒன்று பாடுறாரு. இளையராஜாட்ட ஒரு லிரிக்ஸிஸ்டாக ஓகே வாங்குறது ரொம்ப கஷ்டம். இளையராஜா கூட சண்டை போட்டுட்டு அதையே ஒரு சுச்சுவேஷனாக எழுதி கொடுத்து ஓகே வாங்கி பாடல் பண்ண ஒரு ஆள் சொந்தமாக ஒரு பாட்டு மியூசிக் போடுறாரு. வாழ்வே மாயத்துக்கு எல்லா பாட்டும் வாலிகிட்டையும் வாங்கினார். உண்மையிலே ஒரு தொழில் ரீதியான பாடலாசிரியராக கங்கை அமரன் செய்தது வந்து ஒரு தர்மம். நானாக நான் இல்லை தாயெல்லாம் கேட்கும்போது பரவாயில்ல, அதுக்கு நியாயம் சேர்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வாலி அப்படி எழுதியிருப்பாரு. கரெக்டு. பட் நானாக நானே இல்லை, அதை விடுங்க. வந்தனம் என் வந்தனம் ரொம்ப அட்டகாசமான பாட்டு. பொன்னிறம் ரம் 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 அப்படின்னு முடிச்சிருப்பாரு, கையில் ரம்மா வச்சுக்கிட்டு. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த தொழில் ரீதியான பக்தியும் இருந்திருக்கு. சக பாடலாசிரியர்களை மதிக்கணும் அப்படின்றது. ஏன் எவ்வளோ சொல்கிறீங்களே, ஃபஸ்ட்டு இவர் வெங்கட் பிரபு வந்து டைரக்ஷன் பண்ண போகிறப்ப கங்கை அமரன்ட்ட தான் போய் பாட்டு கேட்டார். நீ என்கிட்டலாம் இருக்கா அப்புறம் கூட்டு போய் வாலிட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சு அவர்கிட்ட பாட்டு வாங்கி கொடுத்தாரு. முதல்ல பெரியவங்கள்ட்ட போட அப்படின்னு. இத்தனைக்கும் அவருக்கு ஈக்குவலாக பாட்டு எழுதினவர் தான், அவருக்கு ஈக்குவலாக ஹிட்டு கொடுத்தவர் தான். ஆனாலும் பெரியவங்களை மதிக்கணுன்றதுல தொழில் ரீதியான அந்த பக்தியில் கங்கை அமரனை அடிச்சுக்க முடியாது. அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டாக நிற்கிறாரு. ஆமாம், பெரிய விஷயம் தான். யோசித்து பாருங்களேன், எங்க முன்னாடி போனால் கேட் வாக்குன்னு இருக்கு. அந்த விஷயங்களில் கங்கை அமரனை அடிச்சிக்கவே முடியாது என்னை பொறுத்தளவுக்கு.